கும்பராசியாகிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் விஸ்வாவசு வருஷம் 2026 எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க, நல்லா விரிவாக கவனிங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது உங்களுடைய 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகக்கூடிய அமைப்புங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியம், கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்கு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே ஆள் தான். கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா எதை பிடித்தாலும் அந்த பொடியில் பிடிச்ச பொடியாக இருப்பாங்க. அவங்க அது வேலை நிமித்தமாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு பெரும்பாலும் ஏதோ ஒரு துறையில் நான் படித்தேன், ஏதோ ஒரு துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியானது கும்பராசிக்காரங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு மனசுக்கு எது பிடித்தமான ஒரு துறையோ அந்த துறை சார்ந்த விஷயத்துல தான் அவங்களோட செயல்பாடை வச்சுப்பாங்க. அது அல்லாமல் இன்னொரு விஷயத்துல அவங்களுடைய நாட்டம்ங்கிறது இருக்கவே இருக்காது. இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையில இருந்தாலும் கூட அதை பிடிச்ச மாதிரி தனக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வடிவமைச்சு கொள்வாங்க. அது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பலன் இருக்கு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம்ங்கிறது ஆக்வரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரினுடைய அமைப்பு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதனால் நீர் ஒரு இடத்துல தண்ணியை விட்டால் தளதளன்னு ஓடிடும். ஆனால் ஒரு பாத்திரத்தில் எந்த கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சாலும் அதனுடைய அளவை வைத்து அதனுடைய நிறையை, அதனுடைய உருவத்தை அதை எப்படி தக்க வைத்து அதுக்கு தகுந்த அதை எப்படி சமர்ப்படுத்திக் கொள்கிறதோ அது மாதிரியான சுபாவம் அதிகமாகவே கும்பராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். அந்த கும்பராசிக்காரங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, அதாவது ஒரு பணி செய்கிறாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையை அவங்கள தவிர யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. அவ்வளவு சிறப்பான உள்ளவங்க. இப்போ அந்த கும்பராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடம் வலிமை அடையுது. 10ஆம் இடம் வலிமை அடைஞ்சா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் உயரும். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க, ஏற்கனவே 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் வேறு பொருளாதாரம் உயருன்றீங்க, செலவை முதல்ல குறைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது 7.5 சனி நடந்தாலும் கூட கும்பராசிக்கு ஜென்மத்திலே அவர் சனி இருந்தாலும் கூட, அதாவது கும்பராசிக்கு ராசியாதிபதியே சனி தான். மற்றவங்களை விட கும்பராசிக்கு தான் சனி பகவானினுடைய ஆதிக்கம் மிக மிக முக்கியம். ராசியாதிபதியே ராசியிலே ஆட்சி பலம் பண்ணுறார். அப்போது தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய காலங்கள் வருது. அப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி மாறுறாரு 2026. அப்போ வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்போது 7.5 சனி 2ஆம் இடத்துல இருக்க. 7.5 சனி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வரக்கூடிய காலத்தில் அந்த 7.5 சனிக்கான விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். கும்பராசிக்கு இப்போது அது மாறுறதுனால இப்போ இருக்கிறதுக்கும் அப்போக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல செல்லுவது நல்ல பலனை கொடுக்கும். பொருளாதாரம் உயரும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் உடல் உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த லக்னத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலத்திலையும் உங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும். அது ஒன்றும் மாற்ற முடியாது. இருந்தாலும் நல்லது ஒன்று தெரிஞ்சுங்க, என்னன்னா வேலை இல்லாமலே இருப்பதற்கு கடினமான வேலை செய்வது நல்லது தானே. வேலையே இல்லாமல் ஒருத்தன் உட்காந்துருக்கான், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டு கொண்டிருக்கான். யாரை நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லுவோம்? வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கான் அவனை சொல்லுவோமா? கஷ்டப்பட்டு ஏதோ வேலை செஞ்சு ஓரளவுக்காக ஜீவனம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவனை கெட்டிக்காரன் நம்ம சொல்லுவோமா? சொல்லுங்க. இப்போ நம்ம அவனை தானே சொல்லுவோம். அப்போது அதை தான் நான் சொல்ல வரேன். இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ 10ஆம் இடம் வலிமை அடைகிறதுனால வேலை நேரம் குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேலை நேரம் அதே வேலை நேரம் தான் செய்ய போறீங்க. ஆனால் பொருளாதாரம் உயரும். இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, இல்லை 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னே வச்சுப்போம். அப்போது அதற்கு தகுந்த அளவுக்கு ஊதியம் இருக்கானா கொஞ்சம் குறைவாக தான் வரும். ஆனால் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கான ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் கும்பராசிக்காரங்களும் ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் வரப்போகுதுங்க. அது ஒரு பெரிய நல்ல பலனாக அமையுது. கூடுதலாக இப்போ சனி பகவானுடைய காலம் 7.5 சனி நடக்குது அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. மிக மிக முக்கியமானது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது கடல் ஓரத்தில் இருக்கக்கூடியதான முருகப்பெருமானினுடைய ஆலயம் நிறைய கோவில் இருக்குது. அந்த மாதிரி கோவில் திருச்செந்தூர் கூட அந்த மாதிரியான ஒரு கோவில். அந்த மாதிரி ஒரு கோவிலில் போய் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பண்ணுறாரு. அந்த 10ஆம் இடம் உங்களுக்கு நீர் ராசியாக வருது. அதில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை போய் கும்பிட்டுவாங்க, முருகனை கும்பிட்டுவாங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும்.
சிவாய நமக. முன்னாடியே சொன்ன பாருங்க, இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு 48 தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய், இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது. கூடுதலாக இதில் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினங்கள், அதே மாதிரி சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க. அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க. 108, 1008, 10,008, 1,08 சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும். பெரிய பெரிய கோயிலில் அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும். எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது. நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது. அதனால இதுல மாதத்துல கவனிச்சிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தோட கடைசியிலையும் சோமவாரம், 5 சோமவாரம் வருதுங்க. கார்த்திகை 17, அதாவது கார்த்திகை 1, 8, கார்த்திகை மாதம் 15, 28, 29. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அதாவது 17ஆம் தேதி நவம்பர் 17, நவம்பர் 24, டிசம்பர் 1, டிசம்பர் 8, டிசம்பர் 15 அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது. இந்த 5 தினங்கள் மிக முக்கியமானது. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம். கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை, நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம். அதாவது எதுக்குங்க இவ்வளோ நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது, அது மாட்டு கிடக்கும். ஆனால் அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி எரியாது? வெறும் போட்டால் அது எரிய மாட்டேங்குது, அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது. அப்போ அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா? அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சான்னா, இருட்டில் கண்ணாடியை காட்டினா அந்த பஞ்சு பற்றி எரியுமா? எரியாது. அப்போ சூரியன்ல போட்டா தான் அது எரியுது. அப்போ அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா, அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது. இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு எரியுது. அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம், எல்லா நாளுமே கும்பிடலாம். ஏன் இன்னைக்கு கும்பிட்டாதான் நல்லதா, அன்னைக்கு கும்பிட்டா கெட்டதானா? அப்படி கிடையாது. எல்லா நாளும் கும்பிடலாம். ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அது குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. பௌர்ணமி தினத்தான் போய் கிரிவலம் சுத்தமா எல்லா நாளும் போய் சுத்தக்கூடாதுன்னா சுத்தலாமே. ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்துறீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாதகமா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த விஷயமும். அதனால இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள். அது மட்டும் இல்ல, இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான். அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க. அது 96 வரிகளும் அற்புதமான வரிகள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. மகோன்னதமான நல்ல பலன்கள், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், நல்ல வம்ச அபிவிருத்திகள், ஏற்றமான சூழ்நிலைகள், குடும்பத்திலே மன மகிழ்ச்சி, உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம், வியாபாரிகளுக்கு தன கோடி லாபங்கள் ஏற்படட்டும். சிவாய நமக.